மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை முடக்கும் நோக்கில் பிபி ராம் எனும் புதிய சட்டத்தை இயற்றிய மத்திய அரசு. சட்டப்பூர்வ உரிமை ரத்து. ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை என்பது இதுவரை சட்டம் அளித்த உரிமையாக இருந்தது. ஆனால் புதிய விதிகளின்படி அந்த சட்டப்பூர்வ உத்தரவாதம் நீக்கப்பட்டு நிர்வாகம் விரும்பினால் மட்டுமே வேலை வழங்கப்படும் என்ற நிலை உருவாகியுள்ளது. வேலை நாட்களில் கட்டுப்பாடு. விவசாய பணிகள் நடக்கும் அறுவடை காலங்களில் இனி 100 நாள் திட்ட வேலை வழங்கப்படாது. மேலும் தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை மத்திய அரசே தன்னிச்சையாக நிர்ணயிக்கும் அதிகாரம் கொண்டுவரப்படுகிறது. பஞ்சாயத்துகளின் அதிகாரம் பறிப்பு. கிராம சபைகளே இதுவரை வேலைகளை திட்டமிட்டு வந்த நிலையில் இனி டெல்லியில் இருந்தபடியே மத்திய அரசும் ஒப்பந்தக்காரர்களும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். இது உள்ளாட்சியின் அதிகாரத்தை பறிக்கும் செயலாகும். மாநில அரசுக்கு நிதிச்சுமை. இதுவரை 100% ஊதியத்தையும் மத்திய அரசே வழங்கி வந்த நிலையில் இனி 40% தொகையை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுவதால் நிதி பற்றாக்குறையால் வேலைவாய்ப்பு முடங்கும் அபாயம் உள்ளது. ஊரக மக்களின் உரிமையையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்திட பிபி ராம்ஜி மசோதாவுக்கு எதிராக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நாள் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 10:30 மணியளவில். இடம் விருதுநகர் மாவட்டம் காந்தி சிலை முன்பு. மக்களுக்காக, மக்களுடன் என்றும் காங்கிரஸ். இப்போ டெய்லி வேலை கிடையாது, மார்ச்சிலேருந்து வேலை கிடையாது. நாங்கள் கேட்டால் கொடுக்குறோன்றாங்கள கண்டி கொடுக்கல சார். செஞ்சதே வேலை 15 நாள் 16 வேலை தான் செஞ்சுருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோன்னா எங்கள் குடும்பம்லாம் எப்படி போகும்? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை விக்சித் பாரத் GRAMG என பெயர் மாற்றம் செய்து புதிய சட்டமாக இந்திய அரசு கொண்டு வந்துள்ளது. 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாட்கள் வேலை வழங்குவதை உறுதி செய்தது. தற்போது இதனை 125 நாட்களாக இந்திய அரசு உயர்த்தியுள்ளது. GRAMG திட்டத்திற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. புதிய திட்டத்தின்படி மாநிலங்களை விட மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் உள்ளதாகவும் முன்பை விட அதிக பணத்தை மாநில அரசுகள் செலவழிக்க வேண்டும் எனவும் அவை குற்றம் சுமத்தியுள்ளன. மோடி அரசால் திட்டமிட்டு சிதைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்கவும் காங்கிரஸ் பேரியக்கம் இன்று நாடு முழுவதும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. மக்களின் வேலை மற்றும் வாழ்வாதார உரிமையை புல்டோசர் கொண்டு தகர்க்கும் பாஜக அரசை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகங்களில் இன்று சுமார் 7 லட்சம் பேர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 100 நாள் வேலை திட்டத்தின் உள்ளடக்கத்தை நீர்த்து போகச் செய்யும் மோடி அரசை கண்டித்து சென்னை மற்றும் விருதுநகர் உண்ணாவிரத போராட்டம் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ராகுல் காந்தியின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை MLA அவர்கள் தலைமையில் சென்னையில் உண்ணாவிரதம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, சசிகாந்த் செந்தில் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், ராஜேஷ்குமார், ரூபி மனோகரன், மெய்யப்பன், கோபண்ணா, அசினா சையத், சூர்யா ரஞ்சன் குமார், நடிகர் மன்சூர் அலிகான், சந்திரசேகர், முருகானந்தம், தமிழ்நாடு மாநில OBC தலைவர் DA நவீன் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி OBC பொதுச் செயலாளர் AV வேலு அவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் RS செந்தில்குமார் அவர்கள், செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி 21வது மாமன்ற உறுப்பினர் RM பாண்டியன் அவர்கள் மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். விருதுநகரில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொறடாவும் அகில இந்திய OBC தலைவருமான மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் ஏராளமான காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கொடுமையானது என்பதை பற்றி நம்முடைய தலைவர்கள் இன்று உங்களிடத்திலே விளக்கி கூறுவார்கள். இந்த தேசத்தை மட்டுமல்ல, காந்தியின் பெயரையும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரையும் நீக்கியதை கண்டித்து நாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் இதில் வரவேற்பதிலே மிகவும் பெருமை கொள்கின்றேன். ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே பாஜக அரசே, ஒன்றிய அரசே பாஜக அரசே, முடக்காதே 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 முடக்காதே, மகாத்மா காந்தி பேராலே, மகாத்மா காந்தி
ஒன்றிய அரசே பாஜக அரசே 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மகாத்மா காந்தியின் பெயரை நீக்காதே 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 குறைக்காதே 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 மகாத்மா காந்தியின் பெயராலே மகாத்மா காந்தியின் பெயராலே 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் நீதியை குறைக்காதே நீதியை குறைக்காதே சிதைக்காதே 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 மகாத்மா காந்தி பெயராலே மகாத்மா காந்தி பெயராலே 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து கிராமப்புற பொருளாதாரத்தை கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைக்காதே 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 கண்டிக்கின்றோம் 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 கிராமப்புற ஏழைகளின் கிராமப்புற ஏழைகளின் வயிற்றிலே அடிக்கின்ற வயிற்றிலே அடிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் தெரிந்து கொள் தெரிந்து கொள் தெரிந்து கொள் தெரிந்து கொள் ஒன்றிய அரசே தெரிந்து கொள் ஒன்றிய அரசே தெரிந்து கொள் வேலை என்பது மக்கள் உரிமை வேலை என்பது மக்கள் உரிமை சலுகை அல்ல சலுகை அல்ல சலுகை அல்ல சலுகை அல்ல வேலை என்பது மக்கள் உரிமை வேலை என்பது மக்கள் உரிமை சலுகை அல்ல சலுகை அல்ல சலுகை அல்ல சலுகை அல்ல ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே முடக்காதே 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 மகாத்மா காந்தியின் பெயராலே மகாத்மா காந்தியின் பெயராலே காங்கிரஸ் தந்த திட்டத்தை காங்கிரஸ் தந்த திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை முடக்காதே 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 நீக்காதே 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 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை காந்தியின் பெயராலே நீக்காதே 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 குறைக்காதே 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 மகாத்மா காந்தியின் பெயரிலே மகாத்மா காந்தியின் பெயரிலே 100 நாள் வேலை திட்டத்தின் 100 நாள் வேலை திட்டத்தில் நீதியை குறைக்காதே நீதியை குறைக்காதே நீதியை குறைக்காதே ஊதியை திரிக்காதே சிதைக்காதே 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 மகாத்மா காந்தி பெயரிலே மகாத்மா காந்தி பெயரிலே 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து கிராமப்புற பொருளாதாரத்தை கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைக்காதே 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 கண்டிக்கின்றோம் 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 பாசிச பாஜகவை ஆசிச பாஜகவை கண்டிக்கின்றோம் 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 கிராமப்புற ஏழைகளின் கிராமப்புற ஏழைகளின் வயிற்றிலே அடிக்கின்ற வயிற்றிலே அடிக்கின்ற பாஜகவை கண்டிக்கின்றோம் பாஜகவை கண்டிக்கின்றோம் ஆர்எஸ்எஸ்ஐ கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் வேலை என்பது மக்கள் உரிமை வேலை என்பது மக்கள் உரிமை சலுகை அல்ல சலுகை அல்ல சலுகை அல்ல சலுகை அல்ல தெரிந்து கொள் தெரிந்து கொள் தெரிந்து கொள் தெரிந்து கொள் ஒன்றிய அரசே தெரிந்து கொள் ஒன்றிய அரசே தெரிந்து கொள் காங்கிரஸ் தந்த திட்டத்தை காங்கிரஸ் தந்த திட்டத்தை பழிவாங்காதே 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 முடக்காதே 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 மகாத்மா காந்தியை முடக்காதே மகாத்மா காந்தியை முடக்காதே காந்தியின் புகழை முடக்காதே காந்தியின் புகழை முடக்காதே வெறுக்காதே வெறுக்காதே தேச தந்தை மகாத்மா காந்தியின் புகழை வெறுக்காதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் பாஜக அரசை கண்டிக்கின்றோம் ஆர்எஸ்எஸ் கும்பலை கண்டிக்கின்றோம் எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன உண்ணாவிரதம் மத்தியிலே ஆளுகின்ற பாசிச பாஜகவானது கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற
காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களை பெயர் மாற்றுவது, அந்த திட்டத்தை முடக்குவது, இதுதான் அவர்களுடைய வேலை. குறிப்பாக அவர்கள் புதிதாக எந்த திட்டத்தையும் இந்த 10 ஆண்டுகளில் கொண்டு வந்தது கிடையாது. நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரஸ், மக்களுக்காக உள்ள காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முடக்குவது, பெயர் மாற்றுவது. நான் ஒன்றே இந்த நரேந்திர மோடியை கேட்கின்றேன், இந்திய தேசத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழ வேண்டும். ஆனால் நீங்கள் திட்டம் போட்டு சதி செய்து இந்த மக்களை இன்றைக்கு சாவடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனை கோடி வருகின்றது ஜிஎஸ்டி என்கின்ற வரி பணம்? எத்தனை கோடி வருகின்றது? ஒரு ஆண்டிற்கு எத்தனை லட்சம் கோடி வருகின்றது? இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஜிஎஸ்டி என்பதை எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முறைப்படுத்தி முறையாக எந்தெந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் செய்து அதை தீர்மானமாக கொண்டு வந்தோம். அன்றைய தினம் நீங்கள் கடுமையாக எதிர்த்தீர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அந்த ஜிஎஸ்டி வரிப்பணித்தலே உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரதிய ஜனதாவுடைய அலுவலகத்தை திறக்கின்றீர்கள். நாங்கள் 50-60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு என்று எங்களுடைய மூதாதையர்கள், பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் ஆங்காங்கே கையேந்தி மடிப்பிச்சை ஏந்தி நாங்கள் கட்டிடங்களை கட்டினோம். ஆனால் நீங்கள் அப்படியே செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எவனுடைய தலையிலாவது அடித்து ஆங்காங்கே உங்களுடைய அலுவலகத்தை, பிஜேபி அலுவலகத்தை கட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி ஜிஎஸ்டி வரி என்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்டம் ஆடுகின்ற ஆட்டமோ பயங்கரமாக உள்ளது. ஆனால் மக்கள் உங்களை வெளியேற்ற தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனார்கள். அந்த மக்களுடைய குரல் வலையை ஒடுக்கின்றீர்கள். எப்படி ஒடுக்கின்றீர்கள்? ஒரு தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் வருகிறது என்று சொன்னால் அங்கே எப்படியாவது பாரதிய ஜனதா கால் ஊன்ற வேண்டும். என்ன செய்தாவது இடி கேடி எல்லாத்தையும் அனுப்பி, இப்ப புதுசா சினிமா துறை, தனியை துறை, அதை கூட அனுப்பிச்சாச்சு. இப்போ இப்படி எங்கெங்க யாரு என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன சின்ன சின்ன தவறு செய்யறாங்க, அவங்களை எப்படி உள்ள போட்டா நம்ம பக்கம் வருவான். இதுதான் அவங்களுடைய இன்னைக்கு ஆட்சி. இப்படி ஒவ்வொரு மாநிலமாக மிரட்டி பணிய வைத்து நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால்தான் இந்த மக்கள் புரட்சி என்பது எடுபடாமல் போய் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய புரட்சி என்பது எங்கே காட்ட முடிகிறது? நம்முடைய வாக்களிக்கின்ற அந்த வாக்கு உரிமையிலே. அந்த வாக்கு உரிமையை நீங்கள் கழுத்தில் இருக்கின்றீர்கள். யார் ஓட்டு போட வேண்டும், யாரு ஓட்ட போடக்கூடாது என்று தீர்மானம் நீங்களே பண்ணுகின்றீர்கள். அப்ப நீங்கள் தானே ஆட்சியில நீடிக்க முடியும். மக்கள் போடுகின்ற உண்மை ஓட்டு எங்கே செல்கின்றது? மக்களுடைய இன்னைக்கு இந்திய தேசத்துடைய மக்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு உள்ளது? எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரசுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு உள்ளது? இதையெல்லாம் நாடு அறியும். ஆனால் இன்றைக்கு அங்கே அமித்ஷா, மோடி, நம்முடைய தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியை சிறப்பாக 10 ஆண்டு காலம் நடத்தினார்கள். அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது நம்மளுடைய காங்கிரஸ் பெரியக்கமாக செயல்பட்டது. அவருடைய தலையீடு 1% 1 மணி நேரம் கூட இருக்காது. ஆனால் இந்த நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் யாரை கெடுக்க வேண்டும், யாரை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும், எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்றதோ அதை எப்படியாவது பழிவாங்க வேண்டும். கர்நாடக அரசா, அங்க எப்படி நம்மை உள்ள புகுந்து குழப்ப வேண்டும். இப்படி ஒரு பாரத பிரதமர் மக்களுடைய பிரச்சனையை பார்க்காமல் அவருடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாமெல்லாம் இங்கே நம்முடைய அண்ணல் காந்தியடிகள்
அதாவது நம்முடைய தலைவர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நம்முடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் திட்டமிடப்பட்டு இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் யாருடைய பெயரை வைக்க வேண்டும், யாருடைய பெயரை வைத்தால் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படும் என்று அவர்கள் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு நம்மளுடைய அண்ணல் காந்தியடிகள் அவருடைய பெயரை வைத்தார்கள். எதற்காக அண்ணல் காந்தியடிகள் அவருடைய பெயரை வைத்தார்கள்? இந்த நாட்டிற்காக சுதந்திரமாகி தந்த ஒரு தலைவர். நம்மளுடைய பாக்கெட்டில் கூட அது நம்மளுடைய அண்ணல் காந்தியடிகளுடைய போட்டாயிட்ட பணம் தான் உள்ளது. ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா இயக்கம் என்பது என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது? அவருடைய பேரை நீக்க வேண்டும். அவருடைய பேரை நீக்கிவிட்டு, சரி அவருடைய பேரை நீக்கிவிட்டு யார் பேரை வைக்கின்றீர்கள்? வாயிலே நுழைய முடியாத சமஸ்கிருத எழுத்தில் உள்ள அந்த பெயரை வைக்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய தவறு! அண்ணல் காந்தியடிகள் யார்? நாமெல்லாம் கையில் வைத்திருக்கின்ற தினம் தினம் பார்க்கின்ற தலைவர் தான் காந்தியடிகள். அது அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. அவர்களுக்கு எப்பொழுதுமே வரலாறு தெரியாது. இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் வரலாறு தெரியாது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ், இந்த இந்திய நாட்டினுடைய வரலாறு தெரியாது. இவர்கள் எல்லாம் கைபர் போலன் கலவாய் வழியாக வந்த தலைவர்களாம் இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதாவில். அன்றைக்கு நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பல திட்டங்கள் மக்களுக்காக தீர்மானிக்கப்பட்டது, மக்களுக்காக போடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மக்களை கெடுக்கின்ற நிலையிலே திட்டம் தீட்டப்படுகின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய அந்த பெயரை நீக்க வேண்டும். அதை நீக்கி, சரி நீக்கிறவ விட்டார்களா, அதற்கு என்று ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அதுல சலுகைகளை குறைக்கிறாங்க. இத்தனை நாள் குறைக்கிறாங்க. நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது இந்த திட்டத்தை உலக நாடே பாராட்டுச்சு. சரி, நமக்கு கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு. எத்தனை பேர் செத்தாங்க? அந்த செத்ததுக்கு பிற்பாடு இந்த நாட்டினோட பொருளாதாரத்தை நிலைநாட்டி நின்னது இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான். பாவம் ஊர் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா போய் காலையில வேலை பார்த்துட்டு கையில ஒரு 100-110 ரூபா வாங்கிட்டு போய் அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு. நான் கேக்குறேன், மோடி நீ கோட்டு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு போடுறிய, இந்த நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா 2 வேளை சாப்பாடு இல்லாம 10 கோடி 15 பேர் இருக்கான். ஒரு நேரம் சாப்பிடாம 20 கோடி பேர் இருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரியுதா? எத்தனை லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருது? இந்த பணத்தெல்லாம் எடுத்து இந்த சாப்பிடாம இருக்கிற இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வரலாம் நீ சிந்திக்கணும். நீ அந்த சிந்தனையை விட்டுட்டு நீங்க இந்த நாட்டில், இந்திய நாட்டில் இந்துக்காரன் தான் இருக்கிறான் எல்லாருமே. நீ நினைக்கிற மாதிரி வேற மதத்துக்காரன் இல்ல. நீ இந்து நாடு சொல்லணும் தேவையில்லை. நீ இந்து நாடாவே இருந்துட்டு போட்டோம், தவறு கிடையாது. நீ ஏன் அதை பெருசாக்கி நான் தான் சொல்ற? நீ இந்த நாடு இந்திய நாடு தான். இந்திய நாட்டில் அனைத்து மதத்தினருக்கும் வாழ்வதற்கு சமம் இருக்கின்றது. நீ திட்டம் போடுற மாதிரி நீ இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாது, நீ இங்க ஓட்டு போடணும், இங்க ஓட்டு போடக்கூடாது. என்ன, அதாவது மக்களுடைய குரல் வழியை நெருக்கின்ற இந்த மோடி அரசை நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ், இவ்வளவு செழிப்பாக மக்களை வைத்திருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கெஞ்சி கேட்டுக்கொண்ட ஒரே என்னவென்று சொன்னால், இவர்கள் ஆளுகின்ற இந்த போக்கு இன்னும் நீடித்தால் மக்களுடைய நிலைமை மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தங்கப்படும். பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றார்கள். நம்மளுடைய பொருளாதார மேதையெல்லாம் என்ன சொல்கின்றார்கள்? இத்தனை லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் வருகிறது, ஏன் இந்த நாடு பின்தங்கிய நிலையில் உள்ளது? இவர்களா பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், நம்ம முன்னிலையில் வந்துட்டோம் சொல்லிட்டு. ஆகவே இந்த அண்ணல் காந்தியடிகளுடைய இந்த பெயரை எடுத்த மத்தியில் ஆளுகின்ற பாசிச பாஜக அரசை வன்மையாக கண்டித்து இந்த அருமையான உண்ணாவிரதத்தை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
அடுத்தபடியாக தென் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அடையார் துரை அவர்கள் உரையாற்றுவார்கள். நம்மளுடைய மத்திய அரசை எதிர்த்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி அவர்களும் நம்மளுடைய கார்கே அவர்களும் நம்மளுடைய வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து நம்மளுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவரோடு ஆணையோடு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இது எதற்காக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம எல்லோரும் அறிய வேண்டும். காந்தி அவர்கள் இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு தலைவர். அவருடைய அப்பேற்பட்ட ஒரு தலைவர் பெயரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து எடுக்கிறார் என்றால் இந்த மோடிக்கு அறிவே கிடையாதா? ஏன் இவர்கள்லாம் எங்கிருந்து வந்தவர்கள்? நாட்டுக்காக தியாகம் பண்ணவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் செய்த அத்தனை திட்டத்தை இன்னைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்காக வேண்டி எந்த ஒரு கஷ்டமும் செய்யாத ஒரு மனிதர் காந்தி எடுக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இன்னைக்கு நாங்கெல்லாம் கிராமத்தில் பிறந்தவர்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அந்த மக்கள் எவ்வளவு அழகாக ஒரு மதியம் பார்த்தாச்சுன்னா தூக்குல சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. தூக்குல சாப்பாடு எடுத்துட்டு போய் அப்பேற்பட்ட வெயில்ல வெட்டி ரோடு வெட்டுறது, குளம் வெட்டுறது, அந்த மாதிரி அவ்வளவு அழகான வேலை செய்து அந்த திட்டத்தை எவ்வளவு சிறப்பாக கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை அழிப்பதற்காக வேண்டி காந்தி பெயரை எடுத்துவிட்டு அடுத்தாக அந்த திட்டத்தை எடுப்பதற்காக மோடி அரசு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த மோடி அரசை கண்டித்து இந்த உண்ணாவிரதம் மாவட்டம் தோறும் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஒரே இடத்தில் வைத்திருக்க கூடாது. சென்னையில கூட நானே கூட ஒரு 1000 பேரை தட்டி அந்த உண்ணாவிரதம் நடத்த என்று எண்ணிக்கொண்டு இருந்தேன். ஒரே இடத்தில் வைத்தது என்று நேற்று சொன்னார்கள். சரி, ஓகே. அதோட நம்மளோட அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரோடு இணைந்து நம்மளை செயல்படும் என்று நாங்கள் அதை முடித்துக் கொண்டோம். அல்ல என்றால் இன்னைக்கு ஒரு 1000 பேரோட நாங்கள் ஈஞ்சம்பாக்கத்திலே காந்தி சிலை எதிரே இந்த உண்ணாவிரதம் இருக்கு என்று நாங்கள் எங்களுடைய மாவட்ட சார்பாக முடிவெடுத்திருந்தோம். இருந்தாலும் தலைமையை ஏற்று நாங்கள் இங்கு எங்களுடைய சார்பாக ஒரு 150-200 பேர் வந்திருக்கிறாங்க. தென் சென்னை மாவட்ட சார்பாக எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இந்த நாட்டுக்கு கொலை வெட்டுதலை எதிரே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் திருமதி இமயா கக்கன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த மகாத்மா காந்தி ஊரக உறுதி வேலைவாய்ப்பு சட்டத்தை மாற்றிய மோடி அரசாங்கத்தை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம் அகில இந்திய காங்கிரசின் வழிகாட்டுதலின்படி நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அண்ணன் கு செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையில் ஏற்பாடு படுத்தியுள்ள இந்த 100 நாள் வேலை உறுதி வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்ததை தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் எதிர்க்கும் வண்ணமாக இது இருக்கிறது என்பது சால பொருந்தும். முக்கியமாக நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் நமது அன்னை
சோனியா காந்தி அவர்களால், தாயுள்ளம் படைத்த அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் ஐக்கிய முற்போக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இது எதற்காக கொண்டு வந்தார்கள், ஏன் கொண்டு வந்தார்கள் என்று நம்ம ஆழமாக சிந்திக்கணும். முதல்ல என்ன பார்க்கணும்னா, இந்த திட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்காக, அனைத்து பெண்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயித்து அதிகாரப்பூர்வமாக வாழ்க்கையில் இன்று இந்த நாள்ல இந்த பணம் இருக்குன்ற அந்த உறுதியை சட்டமா கொண்டு வந்த அந்த தாய் உள்ளம் படைத்த அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை, இதை முழுக்க முழுக்க அப்படியே மோடி அரசாங்கம் மாற்றி உள்ளது. எப்படி மாற்றி இருக்கிறாங்கன்றத நம்ம பிறகு பார்ப்போம். ஏன் இந்த திட்டம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர் கிராமத்துல பாத்தீங்கன்னா காலையில பெண்கள் 6 மணி 7 மணினா நெற்றியில் வேர்வையோட சமையல் கட்டுல சமைச்சிட்டு இருந்தாலும், அரிசி புளி உப்பு பருப்பு என்று எது இல்லை என்றாலும், இன்று நாம் 100 நாள் வேலைக்கு செல்வோம், நமக்கு காசு கையில கிடைக்கும், என் பிள்ளையோட கனவை பாட புத்தகம் வேண்டுமா, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோமா என்று ஒவ்வொன்றும் ஒரு தாயுள்ளம் படைத்த பெண்கள் நிர்ணயித்து இந்த ரூபா நம்ம கையில இன்னைக்கு வரும், நம்ம வேலை செய்யலாம் என்று ஆரம்பித்த இந்த திட்டத்தை, இந்த சட்டத்தை மோடி அரசாங்கம் நிர்மூலமாக்கியது. எதற்காக? பல விஷயங்கள் சொன்னாலும் 100 நாள் வேலை செய்வதனால் விவசாயத்துக்கு ஆள் இல்லைன்ட்டு இந்த வீணா போன நாம் தமிழர் கட்சி தலைவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து மக்களோட வழி தெரியாது. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, வேலை இல்ல ஆள் இல்ல நினைக்கிறாங்களே. எங்கேயாவது சர்வே எடுத்திருக்காங்களா 100 நாள் வேலை செய்ததனால் வேலைக்கு ஆள் இல்லைன்ட்டு? இது ஒரு பொய்யான பித்தலாட்டம். ரெண்டாவது, இந்த வேலை இருக்கிறதுனாலதான் அவங்களோட உரிமை வந்து அவங்க பேச முடியுது. இந்த பணம் ஒரு 300 ரூபான்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கோ இல்லையா? இங்க உட்கார்ந்துருக்க விவசாயிகள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ஒரு முக்கியமான பணம் என்று. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது பெண்களுடைய குரலாக இருக்கிறது, பெண்களோட சக்தியாக இருந்தது. இத குரல் வலைய நசுக்கிட்டா யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்றது மோடி அரசாங்கம். அதை மாற்றுவதற்காக தான் நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்க, கொண்டு போங்க, மக்களிடம் பேசுங்க, 100 நாள் வேலை செய்யும் உழவர்களிடம் போய் பேசுங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை உணருங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு நம்ம பார்க்கணும், இதுல வந்து அவங்க நிறுத்துறதோடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன பாத்தீங்கன்னா, சமூக நீதியை முழுவதுமாக கெடுப்பதற்கான இந்த திட்டம். அதை நல்லா ஆழ வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த வேலை முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட பெண்கள், பல பேருக்கு வந்து இது வாழ்வாதாரத்துக்கானது. இத நீக்கிட்டா நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கான நிதியாக வந்துட்டு இருந்த நிதியை நீக்கிட்டா நீங்க மறுபடியும் உங்க ஊர்ல இருக்க பண்ணையார்கிட்ட போயிட்டு, ஐயா அம்மா தாயே எனக்கு இன்னைக்கு வேலை தெரியா, என் பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகணுமேன்னு கேட்கணும். உன் பிள்ளை எதுக்கு பள்ளிக்கூடம் போகணும், நீ பள்ளிக்கூடமும் போக தேவையில்ல, கழனி வேலைக்கு போமான்ட்டு திருப்பியும் நம்மள அந்த பண்ணையார் தோரணத்தில் நம்மளை அடிமையாக்குவதற்காக தான் இந்த திட்டத்தை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வருகிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். முழுக்க முழுக்க முதலாளித்துவத்தை முன்னிறுத்தி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, பொருளாதார நிதிக்காக உறுதி செய்யப்பட்ட இந்த திட்டத்தை நிர்மூலமாக்குவது இந்த பிஜேபி அரசு. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது, இதை சட்டமாக கொண்டு வரும்போது இப்ப டெய்லி வேஜஸ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு ரூபாய் கண்டிப்பா ஒரு நாள் வேலைக்கு தரணும் இருக்கு. இதெல்லாம் அவங்க மாத்திருவாங்க. ஏன்னா அந்த புதிய திட்டத்துல இவ்வளவு ரூபாய் தரணும்னு இல்ல, இந்த ஊருக்கு, இந்த விவசாயத்துக்கு, இந்த பஞ்சாயத்துக்கு வேலை என்ற நிர்ணயமும் கிடையாது. அவங்க டெல்லியில இருக்கிற அந்த பிஜேபி அரசாங்கம் எந்த மாநிலத்துக்கு வேண்டுமோ, எந்த மாவட்டத்துக்கு வேணுமோ, எந்த பஞ்சாயத்துக்கு வேணுமோ, ஏன் இன்னும் போன சொன்னா ஒரு கோயில் கட்டுறதுக்கு இந்த வேலையை கொண்டு போய் பணத்தை போட்டாலும் போடுவாங்க. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க மாட்டாங்க. பல ஊர்களை, பல பஞ்சாயத்துல இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா தெருக்கள் நல்லா இருக்கு, அந்த ஊர் குளங்கள் நல்லா இருக்கு, அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா அந்த நிதி அந்த கிராமத்துக்குள்ள வரதுனால பொருளாதாரம் மேம்படுது. இது வந்து ஒரு சாதாரண திட்டமா அம்மா கொண்டு வரல. அம்மா கொண்டு வரும்போது இந்த சட்டம் கொண்டு வரணும் போது அவங்களே பாராளுமன்றத்துல வந்து இது பெண்களுக்கான உரிமை தொகையாக அவருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று கொண்டு வந்த இந்த திட்டம். இந்த திட்டத்தை மோடி அரசாங்கம் மீண்டும் மீண்டும் தடுப்பதற்கு முக்கிய காரணம் சமூக நீதி கெடுக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து ஏழைகள் ஏழைகளாக இருக்க வேண்டும். அவர்களிடம் இருந்த அனில் அம்பானியும் அதானியும் மட்டுமே பெரும் பணக்காரர்களாக ஆக வேண்டும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா
உழைக்கிறவங்களுக்கு காசு இல்லாதவங்கிட்ட இருந்து இல்லாத காசை இருக்கிறவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க. இந்த மோடி அரசாங்கம் எப்படின்னா இல்லாம வறுமையாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து எந்த விதமா எவ்வளவு பறிக்க முடியுமோ அத்தனையும் பறிச்சு யாருக்கு தராங்க? நாட்டுக்கு தரல. ஒரே 2 பேர் இருக்கிற அந்த பெரும் பணம் முதலாளிகளுக்கு தருகிறாங்க. ஆகையால இங்க வந்திருக்க ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பஞ்சாயத்துல இப்ப ஒரு 2 நாள் முன்னாடி எங்க திருவள்ளூர் பாராளுமன்ற எம்பி அவர்கள் சசிகாந்த் அவர்கள் பஞ்சாயத்து தோறும் எங்களெல்லாம் அமிச்சு போய் வேலை பாருங்கன்னு சொல்லும் போது பல பெண்கள், அது வயசான பெண்கள் கை கூப்பி கண்ணீர் வடித்து சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த வேலையை எங்களுக்கு கொடுங்கம்மா, இந்த வேலை இல்லைன்னா எங்க வீட்டுல மதிப்பு கிடையாது. நானும் சில அம்மாட்ட கேட்பேன், இந்த 300 ரூபாய் 200 ரூபாய் வச்சுட்டு என்னமா செஞ்சிட போறீங்க, இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்களேன்ட்டு. நீங்க எங்க குடும்பங்கள்ல பாருங்க, எங்க மருமகளா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லைன்னா எங்க தட்டுல சாப்பாடு டப்புன்னு தான் வைப்பாங்க, துப்புன்னு தான் எங்களை தூவி போடுவாங்க. அந்த இது இல்லாம நாங்க ஒரு முதுகெலும்போட பெண்கள் எல்லாம் அடுத்தவங்கிட்ட போயிட்டு 10 காசு கேட்காம சுயமா எங்களை கிராமத்துல இருக்க ஒவ்வொரு பெண்களையும் யோசிச்சு யோசிச்சு கொண்டு வந்த இந்த திட்டத்தை இந்த மோடி அரசாங்கம் இப்படி பண்றாங்களே, நீங்கெல்லாம் எங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களான்ட்டு அவங்க நம்ம கிட்ட கேட்கற நிலைமை மாறி போச்சு. ஆகையால நம்ம இந்த ஸ்கீமை மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு எப்படி விவசாயத்திற்காக போட்ட 3 சட்டங்களை டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி 740க்கு மேல உயிர் இழந்து அந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்தோமோ, அதே மாதிரி இது அன்னை சோனியா காந்தி அவர்களால் ஐக்கிய முற்போக்கு கட்சியினால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை, இந்த சட்டத்தை நாம் எக்காரணத்தை கொண்டும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களும் இன்றிலிருந்து நாம குரல் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த மோடி அரசாங்கம் அதை திரும்ப பெற வேண்டும் என்பது எனது கோரிக்கை. அதை நம்ம வலியுறுத்துவோம். எல்லாருமே யோசிச்சு பாருங்க, நமக்கான நாடு எது? நம்ம இந்தியா நாடு. இந்தியா நாட்டுல விவசாயிகள் இருக்கிற போது விவசாயிகளோட அடிப்படை உரிமையே பறிக்குதுன்னா இதுக்கு குரல் கொடுக்காம எதுக்கு குரல் கொடுக்க போவோம்? நாம் அனைவரும் குரல் கொடுப்போம். இந்த சட்டத்தை திரும்பி பெறாம விடுவதற்கு நம்ம முழுக்க முழுக்க இந்த சட்டத்தை நம்ம நாட்டுல மீடியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்முடைய பெண்களுடைய, நான் ஒரு பெண்கள் சார்பா பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுடைய வாழ்வாதாரம் மிக மிக முக்கியம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆண்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஆனா பெண்களுக்கு தன்னுடைய சுய கௌரவத்தை, தன்னோட உரிமையை, தன்னை நிலைநாட்ட முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்க இந்த திட்டம் மீண்டும் மீண்டும் வர வேண்டும், மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இதுவே நம் காங்கிரஸ்காரர்களுடைய அனைவரும் கோரிக்கையாக நம் தலைவர் மூலமாக எடுத்து கூறுவோம் என்று கூறி இத்தகைய அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நம்முடைய தலைவருடைய அன்பான வேண்டுகோள், ஸ்டேஜுக்கு பின்னாடி இளைஞர் படை பின்னாடி நிறைய இருக்கீங்க, எல்லாம் ஃப்ரண்ட்ல சேர்ல உட்காரும்படி அன்போடு கேட்கிறாங்க. ஸ்டேஜுக்கு சைட்ல இருக்கிறவங்க கூட சேர்ல போய் உட்காருங்க. அடுத்தபடியாக தமிழக காங்கிரசின் ஆராய்ச்சி துறை தலைவர் மாணிக்க வாசகம் அவர்கள் உரையாற்றுவார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை நீக்கிவிட்டு பிபிஜி ராம்ஜி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள அடித்தள மக்களின் கோடான கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை நிர்குணமாக செய்திருக்கின்ற பிஜேபி அரசை கண்டித்து மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தலைமையிலே இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய எனது அரசியல் ஆசான் தலைவர் செல்லக்குமார் அவர்களையும், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் தங்கபாலு அவர்களையும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ராஜேஷ்குமார் அவர்களையும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற என சக அணியின் தலைவர்களான திரு ரஞ்சன்குமார் அவர்களையும், இளைஞர் காங்கிரஸ் தலைவரான திரு சூரிய பிரகாஷ் அவர்களையும், மகளிர் காங்கிரஸ் தலைவரான மரியாதைக்குரிய அசீனா சையத் அவர்களையும், அதே போல இங்கே வந்திருக்கின்ற அத்தனை மக்களையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தலைவர்களை இங்கே
மகாத்மா காந்தி ஊரக திட்டத்தை பற்றி பேச இருக்கின்றார்கள். இப்போது இந்த அரசாங்கம் கொண்டு வந்துள்ள சட்டத்திற்கும் நாம் கொண்டு வந்துள்ள சட்டத்திற்கும் உள்ள சில வேறுபாடுகளை மட்டும் இங்கே படிக்கின்றேன். மகாத்மா காந்தியின் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு 100 நாள் வேலை கண்டிப்பாக உண்டு. ஆனால் தற்போது கொண்டு வந்துள்ள சட்டத்தின் பிரிவு 5(1) அந்த சட்டத்தின் கீழ் வேலைக்கான உரிமை திருடப்பட்டுள்ளது. பஞ்சாயத்து அறிவிப்பு மற்றும் மத்திய அரசின் பட்ஜெட் ஒதுக்கீடை பொறுத்தே முக்கியமாக புரிந்து கொள்ளணும். மத்திய பட்ஜெட்டை ஒதுக்கீடை பொறுத்தே. ஏனென்றால் மத்தியில் ஆளுகின்ற அந்த அரசு என்ன செய்திருக்கின்றது என்றால் மத்தியில் இருந்து மாநிலத்திற்கு பணம் வர வேண்டும். நாம் கொண்டு வந்த திட்டத்தின் பிரகாரம் 90% அவர்கள் இந்த மாநிலத்துக்கு தருவார்கள். ஆனால் தற்போது என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் 60% மட்டும்தான் அவர்கள் ஒதுக்குவார்கள். மீதி 40% அந்த மாநிலத்தின் பங்காகும். இதிலிருந்து என்ன ஆகிறது என்றால் மாநிலத்திற்கு அவர்கள் தருகின்ற அழுத்தம் அதிகமாகின்றது. ஒன்று. இரண்டாவதாக ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும். அதுதான் நாம் கொண்டு வந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஆனால் இவர்கள் கொண்டு வந்தது விவசாய பணிகள் அதிகம் நடக்கும் காலங்களில் 60 நாட்களுக்கு தொழிலாளருக்கு வேலை தடை விதிக்கப்படும். அந்த சட்டம் என்னன்னா பிரிவு 6(1). அப்ப என்ன ஆகுது, முக்கியமான வேலைகளில் விவசாயத்திற்கான தொழில் தடை விதிப்போம் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, வேலை செய்து கொண்டிருக்க 60 நாளுக்கு அவங்களுக்கு சம்பளமே கிடைக்காது. ஒன்று 60க்கு 40 சொல்லிட்டு மத்திய மாநில அரசின் மீது அழுத்தம். அடுத்ததாக அவர்கள் 60 நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. அது இல்லாமல் ஒப்பந்தக்காரர்களுக்கு தடை. இதுதான் முக்கியம். ஒப்பந்தக்காரர்களுக்கு டைரக்ட் கான்ட்ராக்டுக்கு நம்மளுடைய திட்டம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் ஒப்பந்தக்காரர்கள் நேரடியாக இதன் மூலம் அவர்கள் வேலை எடுக்கலாம் என்பதுதான். இது போன்ற பல இருக்கின்றன. இதை பற்றி அதிகமாக நமது தலைவர்கள் பேசுவார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை இங்கே கூறுகின்றேன். அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை எவ்வாறு அடித்தள மக்களை அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்களோ அதே போல் இந்த நாட்டிற்கான பாதுகாப்பு ஒன்றை அவர்கள் சூறையாடுகின்றார்கள். தற்போது அதாவது கடந்த பார்லிமெண்ட் கூட்டத்திலே நியூக்ளியர் பில் என்ற ஒன்றை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மசோதாவாக நிறைவேற்றியுள்ளது. இந்த மசோதாவின் மூலம் 2010 நமது மன்மோகன் சிங் தலைமையிலான கொண்டு வந்த அது அணுசக்தியினால் ஏற்படுகின்ற விளைவின் அதன் பாதிப்பை மக்களுக்கு கொண்டு சென்றது. அதன் மூலமாக அவர்கள் என்னெல்லாம் பெறலாம் என்ற மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து அந்த சட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டம், இந்த நியூக்ளியர் பில், அதாவது 2026 கொண்டு வந்த அந்த 2025 கொண்டு வந்த நியூக்ளியர் பில் மூலமாக பாதிக்கப்பட்டோருக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை அந்த சட்டத்தின் மூலமாக. அதைவிட முக்கியமானது, தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். 70 ஆண்டுகளாக நேருவின் கனவாக இருந்தது. அதை இந்த அணுசக்தியில் நாம் முன்னேற்றிய நாடாக இருக்க வேண்டும் என்று ஹோமியா பாபா என்பவர் அதன் திட்டத்தை வகுத்து கொடுத்தார். அந்த திட்டத்தின் மூலம் 3 ஸ்டேஜ்கள். தயவுசெய்து இது ரொம்ப முக்கியமான குறியீடு. என்னன்னா, ஸ்டேஜ் 1ல யுரேனியம், அதாவது நான் PhD இன் கெமிஸ்ட்ரி, அதோட பாதிப்பு எனக்கு என்னன்னு தெரியும். அதை பேப்பர்ல எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரை அதை பாராளுமன்றத்தில் நம்மளோட காங்கிரஸ் உடைய பேரியக்கத்தை சார்ந்த 3 எம்பிக்களை தவிர வேற யாரும் பேசல. தயவு செய்து வருகின்ற பாராளுமன்றத்தில் அதை பெரிய தாக்கத்தை தர வேண்டும் என்பதுதான் என்னோட வேண்டுகோள். என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் யுரேனியம் என்ற பொருள், அதுதான் அது அணுசக்தி ஆராய்ச்சிக்கு, அணுசக்தியை உருவாக்குவதற்கு. இரண்டாவது ஸ்டேஜ் யுரேனியம், புளூட்டோனியம், தோரியத்தை கலந்து அதை ஃபியூலா, அதாவது அதற்கு உற்பத்தி திறனை கூட்டுறது. மூன்றாவது தான் மிக முக்கியம், தோரியம். இந்த தோரியம் உலகத்தில் உள்ள நாடுகளில் இந்தியா 25% கொண்டு உள்ளது. இந்த தோரியத்தை இந்த மூணு ஸ்டேஜா நேருபிரான் அவர்கள் அவர் இருந்த காலத்திலே இந்த திட்டத்தை உருவாக்கி இதன் மூலமாக நாம் அணுசக்தியின் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்தார்கள். ஆனால் இப்போது என்ன ஆயிற்று, 70 ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசு செய்த அந்த திட்டத்தில் அதற்கான ஆராய்ச்சிகள்
அதற்கு கொண்டு வந்த அத்தனை ஆராய்ச்சிகளையும் இப்பொழுது அந்த தோரியமாக மாற்றி அந்த ஃபியூவல் சொல்லுவாங்க, அந்த ஃபியூவலை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இலோனியாஸ் என்ற இடத்தில் அதோடைய கம்பெனி பேர் கிளீன் கோர் தோரியம் CCTE. இது வந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது, வித் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அதுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா தோரியம் ஃபியூல வந்து உற்பத்தி அணுசக்தியை உருவாக்குவதற்கான திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். 2 நிமிஷம் இது ரொம்ப பிடிச்சிடும். சரி, இதுல முக்கியமானது என்னன்னா இந்த புரோகிராம், அதாவது அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற அந்த கம்பெனி இலோனியாஸ்ல அதுல வந்து யாரெல்லாம் முதலீடு பண்ணிருக்கின்றார்கள் என்றால் அதுல பெரிய லிஸ்டே இருக்கு. அதுல முக்காவாசி பேர் இந்தியர்கள். அவங்க இந்த தோரியத்தின் மூலியமாக எவ்வாறு அணுசக்தியை உருவாக்க முடியும் என்ற ஒரு கம்பெனியை நிறுவியாச்சு. அவங்க இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான அப்ரூவலும் அமெரிக்கா கொடுத்தாச்சு. நல்லா புரிஞ்சுங்க, தோரியமனுடைய ஃபியூல் வந்து எங்க இருக்கு? உலகத்திலே 25% கொண்ட உள்ள நாடு ஒரே நாடு இந்தியா. இதுல என்ன முக்கியமானதுன்னா, நம்ம நாட்டில் ஒரு திட்டத்தை வகுத்திருந்தோம். அந்த திட்டத்தின் பேர் அனில், அட்வான்ஸ்டு நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் என்ரிச்டு லைஃப். இதுதான் அந்த திட்டத்தின் பெயர். அந்த திட்டத்தின் மூலமாக இந்த தோரியத்தை அணுசக்திக்காக அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற அனைத்து ஆராய்ச்சிகளும் 1 லட்சம் இல்ல 2 லட்சம் பல கோடிக்கணக்கான பணத்தை நாம செலவித்தது இந்திய அரசாங்கம் அதை உருவாக்கி வைத்திருந்தது. ஆனால் அதை வந்து கடைசியா ஃபைனல் ஸ்டேஜ்ல எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி கடந்த 15 ஆண்டுகளாக அந்த ஆராய்ச்சியை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்ன ஆயிற்று? இதற்கு முன்னால் அனில் கோட்கர் என்ற அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இந்தியாவின் மிக 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 முக்கியமான அனில் கோட்கர், சரிண்ணா இல்ல இது முடிச்சிடறேன், நீங்களும் பேசுங்க. அனில் கோட்கர் அவர்கள் அதற்கு வந்து ஆலோசனையாக இருக்கிறார். இதுல என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இந்த மாதிரி இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பை அவர்கள் வந்து நிர்குலைய செய்திருக்கின்றார்கள். இது ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொரு வேலையிலும் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வாறு அடித்தள மக்களை அவர்கள் நிர்மூலமாக்கி இருக்கின்றார்கள், அதே போலதான் இந்த நாட்டின் பாதுகாப்பும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி நமது காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் என்பதை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி விடை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சைட்ல இருக்கிறவங்க ப்ளீஸ் கீழே வந்துருங்க சார். சார், இந்த ஸ்டேஜ் பக்கத்துல நிறைய பயனாளிகள் மேல வர போறாங்க. இந்த வழி கொஞ்சம் வழி விடுங்க. மேடைக்கு பின்னால் இருக்கவங்களையும் முன்னால போச்சுங்க. தம்பி முன்னாடி போயிடுங்க. குருவாண்ட போய் கேமரா ஆடுங்க. அடுத்தபடியாக குருவாண்ட போயிடுங்க. நாம் எப்படி ஒரு அவல நிலையில் இருக்கிறோம், அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டின் நிர்பந்தம் என்ன என்பதை பற்றி நம்முடைய தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திருமிகு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு உரையாற்றுவார்கள். இந்த மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மேலாள் மாநில தலைவர் அண்ணன் தங்கபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் மருத்துவர் செல்லக்குமார் அவர்களே, எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களே, அண்ணன் கோபண்ணா அவர்களே, அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் ரூபியார் மனோகரன் அவர்களே, மேலாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் அண்ணன் மையப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மூத்த தலைவர்கள் திரு கோபண்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சேவாதளத்தின் தலைவர் குங்ஃபு விஜயன் அவர்களே, மகிழா காங்கிரசின் தலைவர் அசீனா சையத் அவர்களே, இளைஞர் அணியின் தலைவர் சூர்யா அவர்களே, எஸ்சி துறையின் தலைவர் தம்பி ரஞ்சன்குமார் அவர்களே, மாவட்ட தலைவர்கள் திரு திரவியம் அவர்களே, திரு துரை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற திரு
தென்சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்களை, டில்லி பாபு அவர்களை மற்றும் ஆராய்ச்சித்துறை தலைவர் மாணிக்க வாசகம் அவர்களை, இந்த போராட்டத்தை ஆதரித்து நேசக்கரம் நீட்டி வாழ்த்தி பேச வந்திருக்கின்ற நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களை, மாமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களை, மாவட்ட தலைவர்கள் தாஸ் அவர்களை, யுவராஜ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் துணைத் தலைவர் திரு முருகானந்தம் அவர்களை, எமயா கக்கன் அவர்களை, கமலிகா காமராஜ் அவர்களை, கோயம்புத்தூரில் வந்திருக்கும் அன்பு சகோதரி திருமதி முரளிதரன் அவர்களை, சி.கே. பெருமாள் அவர்களை, சுமதி அன்பர்ஸ் அவர்களை, அண்ணன் விருகை பட்டாபி அவர்களை, மாமன்ற உறுப்பினர்களை, அனைவர் பெயரையும் சுடராக எடுத்துக்கொண்டு இந்த போராட்டம் என்பது கோடிக்கணக்கான மக்களை நடுத்தெருவில் நிறுத்தி வேடிக்கை பார்க்கின்ற பாஜக அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் போராட்டம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதல்படி இன்று இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மோடிக்கு என்ன நோக்கம்? மகாத்மா காந்தி பெயரை மாற்ற வேண்டும். எல்லோரும் இப்பொழுது மாற்றியிருக்கிறார் என்றால் இப்பொழுதில்லை, அவர்களுடைய சித்தாந்தமே மகாத்மா காந்தியுடைய பெயரை இந்திய தேசத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று. ஆனால் ஒரு மோடி இல்ல 1000 மோடி வந்தாலும் மகாத்மா காந்தியின் பெயரை இந்தியாவின் மக்கள் மனதில் இருந்து அகற்றவே முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில எவ்வளவோ நாடுகள் சுதந்திரம் அடைந்திருக்கின்றன. விடுதலை போராட்ட வீரர்கள் வரலாற்றை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் உலகத்தில் காண முடியாத ஒரு மாமனிதர் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். எந்தவித ஆயுதமும் இன்றி அகிம்சை வழியில போராடி ஒரு தேசத்திற்கு விடுதலை பெற்ற தலைவர் என்றால் இந்த உலகத்தில் ஒரே தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள். எவ்வளவோ நாடுகளில போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை போராட்ட வீரர்களை பார்த்திருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகளை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எந்தெந்த நாட்டிற்கு அவர்கள் போராடி விடுதலை பெறுகிறார்களோ அந்த தலைவர்கள் அந்த தேசத்துடைய அதிபர்களாக, பிரதமராக பதவி ஏற்பார்கள். அமெரிக்காவில் என்றால் அமெரிக்காவில் போராடிய அந்த தலைவர் ஜனாதிபதி ஆவார். கியூபா என்றால் கியூபா தேசத்திற்கு விடுதலைக்காக போராடிய பிடல் காஸ்ட்ரோ அந்த நாட்டின் அதிபர் ஆவார். தென்னாப்பிரிக்கா என்றால் நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த தேசத்துடைய விடுதலைக்காக போராடி விடுதலை பெற்று அந்த தேசத்துடைய அதிபர் ஆவார். சிங்கப்பூருக்காக போராடிய லீ குவானி அவர்கள் அந்த தேசத்துடைய அதிபர் ஆவார். இப்படி எல்லா நாட்டு தலைவர்களும் போராடி விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் அரியணை ஏறுவார்கள். அது ரஷ்யா ஆகட்டும், எல்லா நாடுகளாகட்டும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அகிம்சை வழியிலே போராடி வெற்றி பெற்று இந்த தேசத்தை விடுதலை அடைய செய்த மகாத்மா காந்தியடிகள், நான் பிரதமராக மாட்டேன், என்னுடைய அரசியல் வாரிசு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் என்று அவரை பிரதமராக்கினார். இது எல்லாம் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செய்தி. நாம் எல்லாம் மகாத்மா காந்தியடிகளுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் என்றும் மறவாத காங்கிரஸ்காரர்கள். ஒரு வீட்டிலும் இந்த தேச விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியடிகளுடைய புகைப்படத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் RSS உடைய சித்தாந்தம் என்ன? மகாத்மா காந்தி அவருடைய புகழை அழிக்க வேண்டும். அவர் நடுநிலையாக செயல்பட்டார். இந்த தேசத்தில் பிறப்பவன் ஒவ்வொருவரும் இந்த தேசத்துடைய பிரஜை, இந்தியன் சிட்டிசன் என்று சொன்னார். அவர் இஸ்லாமியராகட்டும், கிறிஸ்தவராகட்டும், பார்சியாகட்டும், பௌத்தர்களாகட்டும், சீக்கியர்களாகட்டும், தலித்துகளாகட்டும், மலைவாழ் மக்களாகட்டும், இந்த தேசத்தில் ஒருவன் பிறந்தான் என்றால் அவனுக்கு முழு உரிமையும் இருக்கிறது என்று சொன்னார். இதுதான் மகாத்மா காந்தியுடைய சித்தாந்தம். ஆனால் RSS உடைய பாஜக சித்தாந்தம் என்ன? இந்த நாடு எல்லோருக்குமானது கிடையாது, ஒரு சாரருக்குமான நாடு, ஒரு பகுதியில் இருப்பவர் தான், ஒரு மதத்தை சார்ந்தவர் தான் என்று. இதுதான் இங்கு முரண்பாடு.
அந்த அடிப்படையில தான் கடந்த தேர்தலில் 420 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் தொகுதி ஒதுக்காமல் நாங்கள் அவர்களுக்கு ஒதுக்க மாட்டோம், அவர்கள் இல்லாமல் வெற்றி பெறுவோம் என்று கொக்கரித்தவர்களும் பாஜக RSS தான். அப்பொழுது இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இதுதான் சித்தாந்த போராட்டம் என்பது. நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் சுரேஷ் ஜெகடே அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை போராட்ட குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். காங்கிரசிற்கும் பாஜகவிற்கும் என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்தில் உள்ளவர்களை எல்லோரையும் நேசிக்க வேண்டும், எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் RSS பிஜேபியுடைய சித்தாந்தம் என்ன? எல்லோரையும் நேசிக்க கூடாது, இங்க ஒரு சாரார் தான் ஆள வேண்டும், ஒரு சாரார் தான் வாழ வேண்டும், பிறரெல்லாம் வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி கொண்டிருக்கிறாரே, இந்த தேசத்துடைய எல்லா மக்களுக்கும் தானே. இப்படி மோடியால் போராட முடியுமா? மோடியால் சொல்ல முடியுமா இந்த தேசம் எல்லோருக்குமான நாடு என்று? ஆனால் அவர் ஒரு முறையும் RSS உடைய மாநாட்டிலே ஒரு பேச்சு, ஒரிசாவிலே சென்றால் ஒரு பேச்சு, அசாமிலே சென்றால் ஒரு பேச்சு, பீகாருக்கு சென்றால் அங்க ஒரு பேச்சு. ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும்? பல வாய்களை கொண்ட, பல கருத்துக்களை கொண்ட, பல பேச்சுகளை கொண்ட ஒரே மனிதர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி மட்டும்தான் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மகாத்மா காந்தியை ஏற்கனவே சுட்டு படுகொலை செய்த பாதகர்கள் இன்னும் அவர் பெயரை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பெயர் இந்த தேசத்தில் எங்கும் இருக்கக்கூடாது. அவர் பெயரை தாங்கிய மாபெரும் திட்டம் அன்றை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும் பொழுது 2005ஆம் ஆண்டு எல்லோரையும் அழைத்து பொதுவுடைமை கட்சிகளை எல்லாம் நான் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவிக்க இருக்கிறேன். இந்த திட்டம் என்பது இந்த சமூகத்தில் இந்தியாவில் உள்ளவர்கள் ஒரு பகுதியினர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த வருமானமும் கிடையாது, வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள். அவருக்காக இந்த திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று சொன்னவுடன் பொதுவுடைமை கட்சிகள் வரவேற்றார்கள். டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் நிதித்துறை அமைச்சராக இருந்த தமிழ்நாட்டை சார்ந்த சிதம்பரம் அவர்கள் அறிவித்தார். ஆனால் அறிவிக்கும் பொழுது மிகப்பெரிய சவால்கள். நிதி ஒதுக்க முடியுமா? இதை சீராக நடத்த முடியுமா? இந்த பகுதி என்பது, இந்த திட்டம் என்பது வெற்றி பெறுமா என்றெல்லாம் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் அதை நேரடி பார்வையில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் எடுத்துக்கொண்டு அவருடைய திட்டமான இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் கண்காணித்து வெற்றிகரமாக இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த திட்டம் வெற்றி திட்டமாக அமைந்தது. ஐநா சபை சான்றிதழ் கொடுத்தது. ஐநா சபையில இந்த திட்டத்துக்கு புகழாரம் செய்தார்கள். கொரோனா பெருந்தொற்று வரும்பொழுது உலக நாடுகள் எல்லாம் பத்திரிகையில் எழுதினார்கள், இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய தேசம், இந்த தேசத்தில் 140 கோடி மேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இதில் லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிவார்கள், குறிப்பாக பசியும் பட்டினியிலும் இறப்பார்கள் என்று எழுதினார்கள். ஆனால் இந்த மக்களை காப்பாற்றிய ஒரே திட்டம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இத மகாத்மா காந்தி பெயரை தாங்கி இருக்கின்ற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இதைத்தான் உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு 2022 எழுதினார்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய அழிவு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றியது ஒரு திட்டம் இந்தியாவிலே. அதுதான் மகாத்மா காந்தி பெயரில் இருக்கின்ற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று எழுதினார்கள். இப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற இந்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கின்ற இந்த திட்டத்தை சீரழிக்க வேண்டும் என்று பாஜகவும் மோடியும் நினைக்கிறார்களே, இதை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், இதை எப்படி பார்ப்பார்கள் என்பதை கூட பொருட்படுத்தாமல் மகாத்மா காந்தி பெயரை நாங்கள் நீக்குவோம், மாநிலங்கள் 40 விழுக்காடு நிதியை ஒதுக்க வேண்டும், ஒன்றிய அரசு 60 விழுக்காடு நிதியை ஒதுக்குவோம் என்று
ஜனநாயகத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்துவேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை கண்டித்துதான் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த வழிகாட்டுதலை நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து தேசம் முழுவதும் இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் அத்துணை பேருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கத்தினார்கள். மோடி தலைமையிலே நாட்டின்